ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட வியூவர்ஸ் கிச்சனில் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு க்ரீம் பிஸ்கெட், அதுவும் போர்பன் க்ரீம் பிஸ்கெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பிஸ்கெட்ஸ் மைதா வச்சு தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ மைதா இல்லாமல் இந்த க்ரீம் பிஸ்கெட் எப்படி கொஞ்சம் சத்தாகவும் நம்ம ஹெல்த்தியாகவும் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு வெண்ணெய் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு லைட்டாக பட்டரை இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ வெண்ணெயை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சுகர் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த வெண்ணெய் சர்க்கரை ரெண்டுத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஓரளவு நல்லா கலந்துக்கோங்க. இது பாதி அளவு கலந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த ராகி கொக்கோ பவுடர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ராகி மாவு கோதுமை மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா 200 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு 50 ml அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா இந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இந்த பக்குவத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் உடனே கூட தேய்ச்சிடலாம். இதை ஒரு 15 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்கெட் விரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். ஸோ நம்ம ஒரு 15 நிமிஷம் போல் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய், அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் பட்டர் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும் வெண்ணெய். ஸோ அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பீட்டர் இல்லைன்னா நீங்கள் கையாலேயே கூட பீட் பண்ணிடலாம். வெண்ணெய் ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த வெண்ணெய் கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் அது மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மூடி வச்சு பீட் பண்ணிங்கன்னா எங்கே பார்த்தாலும் நல்லா செதறாமல் அப்படியே ஒன்றா பீட் பண்ணிக்கலாம். அந்த மூடியில் மட்டும்தான் ஆகும். அதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எங்கேயும் செதறாமல் அந்த மூடியில் மட்டும்தான் வரும். அது மாதிரி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. சாக்கோ க்ரீம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவை எடுத்து பிஸ்கெட் விரிச்சிடலாம். பிஸ்கெட் விரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு மேலேயும் ஒரு பட்டர் ஷீட் வச்சுருங்க. வச்சுட்டு அதை நல்லா நம்ம தேய்ச்சிடலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. ஓரளவு கனமான சைஸ்லேயே பிஸ்கெட் சைஸ்க்கு வர்ற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட் வைக்கலன்னா கூட நார்மல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுலே வச்சு கூட இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. பாருங்கள், நான் ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்கலை, ரொம்ப கனமாகவும் தேய்க்கலை. நம்ம பிஸ்கெட் போர்பன் பிஸ்கெட்லாம் பார்த்துருக்கோம்ல, அதோட ஒரு லேயர் அளவுக்கு ஓரளவு மீடியம் சைஸில் தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு பிஸ்கெட் அந்த ஷேப்புக்கு வரும். அதனால் ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் நல்லா ரெக்டாங்கிள் சைஸ்க்கு நம்ம பிஸ்கெட் இருக்கும்ல அந்த சைஸ்க்கே டிசைன் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஒரு பாதியாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் கரெக்டாக நம்ம உள்ள க்ரீம் ஸ்டஃப் பண்ணுறப்ப கரெக்டான ஷேப்பில் வரும். இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துருங்க. ரெக்டாங்கிளாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு மேலே டிசைன் பண்ணுறதுக்காக சின்ன சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. பிஸ்கெட்லாம் இப்போ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் போல் சுகர் லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ பிஸ்கெட் சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓவனை 350 ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். நம்ம ஓவனில் வச்சிட்டோம். இதை ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆகிடும்.
இப்போ நம்மளோட சூப்பரான பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட க்ரீம் வந்து ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்கோ க்ரீமை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டிங்கன்னா வந்து நம்மளோட ஹெல்த்தியான சத்தான போர்பன் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். நீங்கள் பிஸ்கெட் ஆறாமல் க்ரீம் ஸ்டஃப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும். க்ரீம் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த போர்பன் பிஸ்கெட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வியூவர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சுவையான ஒரு சமையலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.